அதாவது சர்க்கரை கார்டு என்பிசி கார்டு வச்சிருக்கிறவர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றிய முழு டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கூடவே இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு பல வகையா இருக்கு. பிஹெச் கார்டு, பிஏஹெச் கார்டு, என்பிஹெச் அல்லது என்பி கார்டு, அதே மாதிரி நோ கமாடிட்டி கார்டு. இதில் பிஹெச் மற்றும் பிஏஹெச் கார்டு வச்சிருக்கிறவர்களுக்கு அரசு வழங்குற எல்லா சலுகைகளும் கிடைக்கும். ஆனா என்பி கார்டு வச்சிருக்கிறவர்களுக்கு சில குறிப்பிட்ட சலுகைகள் மட்டும்தான் கிடைக்கும். நோ கமாடிட்டி கார்டு வச்சிருக்கிறவர்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. ரேஷன் அடையாளச் சான்றாக மட்டும் பயன்படுத்தலாம். இப்ப முக்கிய விஷயம் என்னன்னா, சர்க்கரை அட்டை அல்லது என்பிசி கார்டு வச்சிருக்கிறவர்களுக்கு அரசின் சலுகைகள் கிடைக்கணும் என்பதற்காக தகுதியுள்ள கார்டுகளை அரிசி அட்டையாக மாற்றலாம் அப்படின்னு அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. சட்டப்பேரவையில சில எம்எல்ஏக்கள் இந்த விஷயத்தை கேள்வியா எழுப்பியிருக்காங்க. அதாவது சர்க்கரை கார்டு வச்சிருக்கிறவர்களுக்கு அரசின் பலன்கள் கிடைக்கல, அவங்கள அரிசி கார்டாக மாற்ற என்ன வழி இருக்கு அப்படின்னு. இதுக்கு பதிலா உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகுதியுள்ள நபர்களுக்கு சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்ற வாய்ப்பு வழங்கப்படும். நீங்கள் கோரிக்கை வைத்தால் துறை அதிகாரிகள் ரேஷன் கடைக்கு வந்து ஆய்வு செய்வாங்க. தகுதி இருந்தா அந்த கார்டு அரிசி கார்டாக மாற்றப்படும். இதன் மூலமா தகுதியான குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி அட்டையின் முழு பலன்களையும் பெற முடியும். இப்ப வரைக்கும் ஆன்லைன்லயோ நேரடியா ஆபீஸ்லயோ இந்த மாற்றம் செய்யும் ஸ்கீம் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்டேட் என்னன்னா, சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் ரேஷன் கடைக்கு வரும்போது உங்களுக்கு தகுதி இருந்தா அப்பவே மாத்திக்கலாம். அதே மாதிரி இதுக்குன்னு தனியா ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல அப்ளை பண்ணினா இந்த ஸ்கீம் மூலமா என்பி கார்டை பிஹெச் கார்டாக மாற்ற வாய்ப்பு இருக்கும். மேலும் ஒவ்வொரு மாதமும் செகண்ட் சாட்டர்டே குறைதீர் முகாம் நடக்குது. அந்த முகாம்லயும் உங்களுக்கு தகுதி இருந்தா மனு கொடுத்து இந்த மாற்றத்துக்கு ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு இது ஒரு அப்டேட் மட்டும்தான். அபிஷியல் அறிவிப்பு வரும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். முன்னாடி சுமார் 5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஜியோ கொண்டு வந்து ஆன்லைன்லயே இந்த மாற்றத்தை அனுமதிச்சாங்க. இந்த வருஷமும் அது போல வர வாய்ப்பு இருக்கு. ஆனா சில லிமிடேஷன் இருக்கும். இன்கம் லிமிட் பாப்பாங்க, வறுமை கோட்டு பட்டியல்ல நீங்க இருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கலாம். அதனால ரெடியா இருங்க, அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவோட சீக்கிரம் திரும்ப சந்திப்போம். Until then, goodbye. ஜெய் ஹிந்த்.